الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலே சிறந்த ஒரு வழிகாட்டி முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் யாரெல்லாம் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தனை உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபூதபீன்கள் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. மேலும்
அல்லாஹு தஆலா நம்மை இந்நேரமும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்று முதற்கண் உபதேசம் செய்தவனாக எனது ஜுமாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, எனது அருமை இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹு தஆலா அவனை வணங்கக்கூடிய மார்க்கத்திலே, அவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கியிருக்கின்றார். இதற்காக நாம் அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை இந்த உலகத்திலே படைக்கும்போது அவர்களை நாம் எப்படி படைத்திருக்கின்றேன், அவர்களுக்கு எத்தனை பருவங்களை நான் கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். இந்த மனிதன் எந்த அளவிற்கு இந்த உலகத்திலே இருந்து கொண்டு இருக்கின்றான், இந்த மனிதனுடைய படைப்பு என்பது எவ்வளவு பெரிய ஒரு அற்பமான ஒரு படைப்பாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்து கொண்டு இருக்கின்றான். அந்த மாதிரி வசனங்களை நாம் எடுத்து படித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே வாழும்போது நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது. முழுமையாக நாம் அல்லாஹ் நமக்கு தந்த ஆற்றல் இல்லை என்று சொன்னால் நம்மளால் எதுவுமே நம் சுய தேவையை கூட நம்மளால் பூர்த்தி செய்ய முடியாது. அந்த அளவிற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறையிலே கூறி காட்டுகின்றான். அல்லாஹு அல்லதி خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இந்த மனிதனை நான் எப்படி படைத்திருக்கின்றேன், அந்த மனிதனுக்கு எத்தனை பருவங்களை நான் கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். பாருங்கள், அல்லாஹுல்லதி خلقكم, அல்லாஹ் உங்களை எப்படி படைத்திருக்கிறான் தெரியுமா? மின் ضعفin ثم جعل من بعد ضعف قوة. ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா உங்களை ஒரு பலகீனமான ஒரு படைப்பாக உங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அந்த பலகீனமான படைப்பிற்கு பிறகு மின் பஅதி ضعفin قوة, அந்த பலகீனத்திற்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு பலத்தை தருகின்றான். ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், அந்த பலத்தை தந்ததற்கு பிறகும் மீண்டும் நாம் உங்களை பலகீனமாக ஆக்குகின்றோம். அந்த பலகீனத்தோடு சேர்த்து நாம் உங்களுக்கு முடி நிறையும் தருகிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். யஹ்லுகு மா யஷா வ ஹுவல் அலீமுல் கதீர். அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அது அத்தனையும் அல்லாஹ் படைக்கக்கூடியவராக இருக்கின்றான். வ ஹுவல் அலீமுல் கதீர், அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் ஆற்றல் மிக்கவனாகவும் அல்லாஹ் தஆலா இருந்து கொண்டிருக்கின்றான். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக இந்த உலகத்திலே இந்த மனிதனை படைக்கும் போது ஒரு பலகீனமான ஒரு படைப்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றார். நினைத்து பாருங்கள், உங்களுடைய தாயினுடைய கருவறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைக்கும்போது ஒரு இரத்த பிண்டமாகவும் ஒரு சதை கட்டியாகவும் இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லிக் கொண்டு வருகின்றான். இப்படி நாம் என்ன செய்கின்றோம்? பலகீனமான படைப்பாகத்தான் உங்களுடைய தாயினுடைய கருவறையிற்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை வைக்கின்றார். அந்த தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வரும்போதும் கூட நாம் பலகீனமான ஒரு படைப்பாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை வெளியேற்றுகின்றார். அந்த பலகீனமான படைப்பு என்பது ஆரம்ப பருவம், நாம் குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த பருவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே சுட்டி காண்பிக்கின்றார். நீ ஆரம்பத்திலே இந்த உலகத்திலே வரும்போது எப்படி வந்தாய்? எந்த ஒரு பலமும் இல்லாமல், உன்னால் உன்னுடைய தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாமல், உனக்கு பசிக்கிறது என்று சொன்னால் கூட உன்னுடைய தாயிடத்திலே உன்னால் சொல்ல முடியாது. உனக்கு ஏதேனும் வலி ஏற்பட்டால் கூட எனக்கு வலிக்கிறது என்று உன்னுடைய தாயிடத்திலே உன்னால் சொல்ல முடியாது.
எனக்கு தூக்கம் வருகிறது என்று சொன்னால் என்று எனக்கு வந்தது என்று சொன்னால் அதை கூட உன்னுடைய தாயிடத்திலே உன்னால் சொல்ல முடியாது. எதுக்கெடுத்தாலும் ஒரே ஒரு மொழியை மட்டும்தான் நாம் எல்லாம் குழந்தையாக இருக்கும்போது பேசுவோம். பசித்தாலும் அழுக தெரியும், தூக்கம் வந்தாலும் அழுக தெரியும், நமக்கு ஏதேனும் உடல் சோர்வாக இருந்தாலும் அழுக மட்டும்தான் தெரியும். நம்முடைய தேவைகளை கூட நம்முடைய தாயிடத்திலே சொல்ல முடியாத, நம்முடைய தேவைகளை நமக்கு யார் பூர்த்தி செய்வார்களோ அதை கூட அவரிடத்தில் நம்மளால் சொல்ல முடியாத அளவிற்கு பலகீனமான ஒரு படைப்பாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே ஆரம்பத்திலே இந்த மனிதர்களை படைத்து விட்டார். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கின்றான், அந்த பலகீனமான படைப்பிற்கு பிறகு, அந்த பருவத்திற்கு பிறகு, அந்த பலகீனமான அந்த பருவத்திற்கு பிறகு மின் பஅதி ضعஃபின் குவ்வா, அதற்கு அடுத்தபடியாக நாம் உங்களுக்கு பலமான ஒரு பருவத்தை தருகின்றோம். பலமான பருவம் என்றால் வாலிப பருவத்தை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், அந்த பலமான பருவத்திலேயே நீங்கள் இருந்து விடுவீர்களா? ஒருபோதும் இல்லை. ثم جعل من بعد ضعف ثم جعل من بعد قوة ضعفا وشيبا, அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் அந்த பலத்திற்கு பிறகு நாம் உங்களை மீண்டும் பலகீனமான ஒரு படைப்பாக மாற்றுகின்றோம். அந்த பலகீனத்தோடு சேர்த்து ஷைபா, முடி என்ற நிறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்றான். நினைத்து பாருங்கள், நாம் இந்த உலகத்திலே வாழும்போது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னால் எதுவும் செய்ய முடியும், என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது என்ற ஒரு மமதையோடு, என்ற ஒரு கர்வத்தோடு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவ்வப்போது இந்த வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு ஆற்றல்களை கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பொறுப்புகளை கொடுத்தாலும் சரி, நீங்கள் இந்த சமுதாயத்திலே எவ்வளவுதான் மதிக்கத்தக்கவராக இருந்தாலும் சரி, நாம் பலகீனமான அந்த படைத்த அந்த பருவத்திற்கு பிறகுதான் இவ்வளவு பலமான ஒரு பருவத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை அவ்வப்போது யோசித்து கொள்ள வேண்டும். இந்த இளமை பருவம் என்பது மார்க்க அடிப்படையிலே எந்த வயதிலிருந்து எந்த வயது வரைக்கும் இமாம்கள் வரையறுக்கின்றார்கள். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வயதுக்கு வந்ததிலிருந்து 40 சனா 40 வயது வரைக்கும் அவர்கள் இளமையாக, அவர்கள் இளைஞராகத்தான் இந்த இஸ்லாமிய பார்வையிலே பார்க்கப்படுகின்றார்கள். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பருவத்தை குறித்தெல்லாம் குர்ஆனிலே பேச வேண்டும்? ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீரமான ஒரு பருவத்தை நாம் உங்களுக்கு தருகின்றோம்? அந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபித்யத், இளைஞர்கள் என்று சொல்லவில்லை. அந்த இடத்திலே அல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்துகின்றான், குவ்வா, உங்களுக்கு வீரமான ஒரு பருவத்தை தருகிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். அப்போ வீரம் என்றால் இளமையிலே நம்முடைய ரத்தம் துடிதுடிப்பாக இருக்கும், நம்மளால் எதுவும் செய்துவிட முடியும். நம்முடைய தேவைகளை மட்டுமல்லாமல் பிறருடைய தேவைகளை கூட நம்மளால் பூர்த்தி செய்திட முடியும். அந்த அளவிற்கு ஒரு பருவம்தான் இந்த இளமை பருவம். இந்த இளமை பருவத்தை அந்த சஹாபாக்கள் எப்படி கழித்தார்கள்? நாம் இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு தந்த இந்த இளமை பருவத்தை எப்படி கழித்து கொண்டு இருக்கின்றோம், எப்படி கழித்திருக்கின்றோம், எப்படி கழிக்கப் போகின்றோம் என்று நாம் நம்மை சிந்திக்க வேண்டும். நினைத்து பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே எல்லா மனிதர்களிடத்திலேயும் கேள்வி கேட்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்கின்றார்கள், லா தஸூலு கதம இப்னி ஆதம யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே அந்த கியாமத் நாளிலே ஆதமுடைய மகனுடைய கால் அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தை விட்டு ஒரு அடி கூட நகராது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். ஹத்தா யுஸ்அல அன் ஹம்சின், அல்லாஹு தஆலா அந்த மனிதரிடத்திலே 5 கேள்விகளை கேட்பான். அந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை அந்த இடத்தை விட்டு நம்மளால் நகர முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதிலே முதலாவது கேள்வி, அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, நான் உனக்கு இந்த வாழ்க்கை தந்தேன், அந்த வாழ்க்கையை நீ எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது கேள்வியாக கேட்கின்றார். இந்த கேள்வியிலேயே வாழ்க்கை என்று வந்தாலே
குழந்தை பருவம், வாலிப பருவம், இளமை பருவம், இந்த மூன்றும் இந்த கேள்விக்குள்ளேயே அடங்கிவிடுகின்றது. என்றாலும் அல்லாஹ் அடுத்த கேள்வியாக தனியாக கேட்கின்றான், வஅன் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹ், நான் உனக்கு வாலிப பருவத்தை தந்தேனே, நான் உனக்கு இளமை பருவத்தை தந்தேனே, அந்த இளமை பருவத்தை நீ எப்படி செலவழித்தாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 5 கேள்விகளில் ஒரு கேள்வியாக அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் மட்டும்தான் நம்மளால் ஒரு அடி கூட நகர முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நினைத்து பாருங்கள், நாம் இன்றைக்கு நம்முடைய வாலிப பருவத்தை எப்படி கழித்து கொண்டு இருக்கின்றோம். அன்றைக்கு மட்டும் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய வாலிப பருவத்தை இந்த மார்க்கத்திற்காக செலவழிக்கவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய இந்த புகாரி, இந்த கிதாப் நம்மிடத்திலே வந்திருக்குமா? சஹாபாக்கள் அவருடைய வாலிப பருவத்தை இந்த மார்க்கத்திற்காக செலவழிக்கவில்லை என்று சொன்னால், இந்த மார்க்கம் நம்மிடத்திலே வந்திருக்குமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நினைத்து பாருங்கள், ஆரம்ப காலகட்டத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? அல்லாஹ்வின் தூதரவர்களுக்கு அல்லாஹு தாலா 40 வயதிலே நுபுவத்தை கொடுத்தார். 40 வயதிலே அல்லாஹு தாலா முஹம்மது அவர்களை நபியாக தேர்ந்தெடுக்கின்றார். 40 வயது என்பது ஒரு வாலிப ஒரு பருவமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தாலா தன்னுடைய தூது செய்தி எடுத்து சொல்வதற்காக முதலாக ஒரு வாலிபரை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அடுத்தபடியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபியார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களும் ஒரு வாலிபவராக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்தபடியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்தபடியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சஹாபாக்கள் எல்லாம் அவருடைய வாலிப பருவத்திலேயே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வயது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் போது 10 வயது என்று வரலாறுகளிலே குறிப்பிடுகின்றார்கள். அவர்கள் வயதை அடைவதற்கு முன்னால் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய முழு வாலிப பருவத்தையும் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நினைத்து பாருங்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் எடுத்து படித்து பார்த்தால், இஸ்லாமிய மார்க்கம் எத்தனையோ நாடுகளை போர்களால் வென்றிருக்கின்றது. ஷாமை இஸ்லாம் வென்றிருக்கின்றது, இப்படி யமனை இஸ்லாம் வென்றிருக்கின்றது, இப்படி எத்தனையோ நாடுகளை இஸ்லாம் போர்கள் செஞ்சு வென்றிருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு நாட்டை மட்டும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் போவதற்கு முன்னால் அந்த நாட்டை முழுவதுமாக இஸ்லாமிய நாடாக மாற்றியவர் யார்? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மதீனா என்ற ஒரு நகரத்தை முழு இஸ்லாமிய நாடாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் போகுவதற்கு முன்னால் அவர்கள் மாற்றினார்கள். எப்படி முடிந்தது? அவர் ஒரு வாலிபவராக இருந்தார், ஒரு இளைஞராக இருந்தார். அந்த இடத்திலே அவர் தாவா பணி சரியான முறையிலே செய்தார். ஒரு ஆண்டு காலம் கழித்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வரும்போது அந்த மதீனா நகரம் முழுவதுமே இஸ்லாமிய நாடாக இருந்தது என்று சொன்னால், அவர்கள் அவருடைய வாலிப பருவத்தை எப்படி கழித்திருக்கின்றார்கள்? நாம் நம்முடைய வாலிப பருவத்தை எப்படி கழித்து கொண்டிருக்கின்றோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 வருவதற்கு முன்னால் 5ஐ நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹரமிக்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், ஷபாபக கப்ல ஹரமிக்க, உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாலிப பருவத்தை நீ பயன்படுத்திக் கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நினைத்து பாருங்கள், ஏனென்று சொன்னால் ஒரு சமுதாயம் நிமிர்ந்து நிற்பதற்கு அந்த சமுதாயத்தினுடைய வாலிபர்கள் தேவைப்படுகின்றார்கள். நாம் எல்லாம் இந்த பலஸ்தீனுடைய அந்த தாக்குதலை பார்த்திருப்போம். அந்த தாக்குதலிலே நாம் அதிகமாக கேள்விப்பட்டது என்னது? அதிகமாக அவர்கள் தாக்கப்படுவதெல்லாம் குழந்தைகளை குறிவைத்து தாக்குகின்றார்கள், இளம் பெண்களை குறிவைத்து தாக்குகின்றார்கள், இளைஞர்களை குறிவைத்து தாக்குகின்றார்கள். எதன் காரணமாக? அவர்கள் அந்த குழந்தைகள் வளர்ந்து மீண்டும் எங்களை எதிர்க்கக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி அவர்களை குழந்தையாக இருக்கும்போதே அவர்கள் அழிக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவன் மீண்டும் வாலிபவனாக வந்து எங்களை எதிர்த்து நிற்பான். அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி
இஸ்ரேல் தாக்கும் போதெல்லாம் குழந்தைகளை கொத்து கொத்தாக கொன்று குவித்தன. எதன் காரணமாக? அவர்களுடைய அந்த பருவத்தை பயந்து அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு சமுதாயம் வளர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் சரியான முறையிலே இருந்தால் மட்டும்தான் அந்த சமுதாயம் நிமிர்ந்து நிற்குமே தவிர, அந்த இளைஞர்கள், அந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் சரியில்லை என்று சொன்னால் அந்த சமுதாயத்து மக்கள் ஒவ்வொரு இடமாகவும் அடிபட்டு கொண்டே இருப்பார்கள். நினைத்து பாருங்கள், நாம் இன்றைக்கு தினந்தோறும் குர்ஆனினுடைய வசனங்களை கேட்கின்றோம். ஒரு நாளைக்கு வெளிப்படையாக தொழ வைக்கக்கூடிய அந்த 3 ஜஹரியத்தான தொழுகையிலே அதிகமான குர்ஆனினுடைய வசனங்களை கேட்கின்றோம். இன்னும் அவ்வப்போது பயான்களிலே குர்ஆனினுடைய வசனங்களை கேட்கின்றோம். இன்னும் குர்ஆனை அதிகமாக நாம் பயான்களிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த குர்ஆனை ஒன்று திரட்டிய சஹாபியினுடைய பெயர் என்னவென்று சொன்னால் நமக்கு தெரியுமா? என்னவென்று கேட்டால் நமக்கு தெரியுமா? அந்த சஹாபியினுடைய பெயர் என்ன? யாருக்கும் தெரியாது. அஷரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களுடைய பெயர்கள் என்ன என்று கூப்பிட்டு ஒரு இஸ்லாமிய இளைஞனிடத்திலே கேட்டால் அதை தவறில்லாமல் அவன் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கின்றானா? ஆனால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்த நடிகர்களை பற்றி கேட்டால், அந்த நடிகைகளை பற்றி கேட்டால், அவர்கள் இந்த கட்சி தலைவரை பற்றி கேட்டால் அவர்களை எல்லாம் என்ன சொல்வார்கள்? அவருடைய பயோடேட்டா அப்படியே ஒன்று விடாமல் எந்த ஒரு தப்பும் தயங்காமல் அப்படியே தெளிவாக சொல்லிக்கொண்டே போவார்கள். ஆனால் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட அஷ்ரத்துல் முபஷ்ஷரா 10 சஹாபாக்களுடைய பெயர்கள் நமக்கு தெரியுமா? குர்ஆனை ஒன்று திரட்டிய சஹாபி நமக்கு தெரியுமா? அந்த வரலாறு நமக்கு தெரியுமா? குர்ஆனை ஒன்று திரட்டிய சஹாபி ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸைலமத்துல் கஸ்ஸாப் என்ற ஒரு பொய்யன் தான் நபி என்று வாதாடி கொண்டிருந்தான். அவனை கொல்வதற்காக ஒரு போர் நடத்தப்படுகின்றது. அந்த போரிலே 70 ஹுஃபாதுகள், 70 ஹாஃபிதுகள், குர்ஆனை மரணம் செய்தவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள், ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கரிடம் வந்து ஆலோசனை சொல்கின்றார்கள். நாம் இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்க வேண்டும். இந்த குர்ஆன் நம்மை விட்டு போய்விடுமோ என்ற ஒரு பயம் அவர்களுக்கு வந்து விட்டது. அப்ப நாம் இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கரிடம் வந்து சொல்கின்றார்கள். அபூபக்கர் அவர்கள் சிறிது யோசிக்கின்றார்கள். அதற்கு பிறகு அந்த யோசனையை அபூபக்கர் அவர்கள் ஒப்புக்கொள்கின்றார்கள். அந்த ஆலோசனையை ஒப்புக்கொண்டு அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு சஹாபி ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நினைத்து பாருங்கள், எவ்வளவோ மூத்த சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், வயது முதிர்ந்த சஹாபாக்கள் இருக்கின்றார்கள், ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். இப்படி எவ்வளவோ வயது மூத்த சஹாபாக்கள் இருந்தும் கூட ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்? கூப்பிடுகின்றார்கள். கூப்பிட்டு சொல்கின்றார்கள், நீங்கள் இந்த குர்ஆனை ஒன்று திரட்ட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். சொன்ன உடனே ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இந்த மலையை நகர்த்த சொன்னால் கூட நான் இந்த மலையை நகர்த்தி விடுவேன். ஆனால் அதை விடவும் சிரமமான ஒரு காரியங்களை நீங்கள் எனக்கு தருகின்றீர்கள். அப்படி சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுவை உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா ஸைதே அன்த ஷாபுன், நீ யாரு தெரியுமா? ஒரு இளைஞனாக இருக்கிறாய் என்று ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஒரு இளைஞனாக இருக்கிறாய், உன்னால் இந்த குர்ஆனை ஒன்று திரட்ட முடியும். அப்போது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வயது 20 வயது என்று வரலாறுகளிலே குறிப்பிடுகின்றார்கள். வெறும் 6 மாத காலம் அல்லது 1 ஆண்டுகளிலே அந்த குர்ஆனை முழுவதும் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று திரட்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையிலே கொடுத்தார்கள் என்று வரலாறுகளிலே எழுதுகின்றார். ஏற்று பாருங்கள், இவரிடத்திலே அல்லாஹ் நாளை மறுமையிலே கேள்வி கேட்பார், ஸைதே உன்னுடைய வாலிப பருவத்தை நீ எப்படி கழித்தாய்? ஸைத் சொல்லுவார், யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆனை ஒன்று திரட்டுவதில் நான் 1 ஆண்டு காலம் கழித்திருக்கிறேன். நம்மிடத்திலே என்ன பதில் இருக்கின்றது? நாம் அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கின்றோமா? அந்த சஹாபாக்களை பற்றி நாம் தெரிந்திருக்கின்றோமா? யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். நினைத்து பாருங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சும்மா சாதாரணமாக ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுவை அந்த பொறுப்பிற்காக நியமித்து விட்டார்களா? இல்லை. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த முந்தைய காலகட்டத்தை பாருங்கள்.
அல்லாஹ்வின் தூதர்கள் மதீனாவிற்கு வருகின்றார்கள். வரும்போது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வயது 10 வயதாக இருக்கின்றது. எந்நேரமும் அல்லாஹ்வின் தூதரோடையே பயணிக்கக்கூடிய ஒரு சஹாபி ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக கல்வியிலே ஆர்வமுள்ள ஒரு சஹாபி. அல்லாஹ்வின் தூதர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரோடு மேலும் வஹீயை எழுதக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தவர். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்திலே அல்லாஹ்வின் தூதர்கள் வந்து சொல்கின்றார்கள், ஸைதே, யூத மொழியை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர்கள் யூதர்களுக்கு லெட்டர் அனுப்புவார்கள், கடிதங்கள் அனுப்ப வேண்டும். அங்கிருந்து பதில் கடிதங்கள் வரும், அதை அல்லாஹ்வின் தூதருக்கு படித்து காட்ட வேண்டும். லெட்டர்கள் எழுதி அனுப்ப வேண்டும். அவர்களிடத்திலே யூத மொழியிலே பேச வேண்டும். இப்படி ஒரு ஆள் அல்லாஹ்வின் தூதர்களுக்கு தேவைப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொன்னார்கள், நீங்கள் யூத மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? வெறும் 15 நாட்களில் யூத மொழியை முழுமையாக கற்று முடித்து விடுகின்றார்கள். நாம் எல்லாம் இன்றைக்கு ஒரு மொழியை பேச தெரிந்துவிட்டால் எனக்கு அந்த மொழியை தெரிந்துவிட்டது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு மொழியை முழுமையாக தெரிந்த அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த மொழியை நன்றாக பேச தெரிந்திருக்க வேண்டும், அந்த மொழியை நன்றாக எழுத தெரிந்திருக்க வேண்டும், அந்த மொழியை நன்றாக படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இப்படி தெரிந்தால் மட்டும்தான் நாம் ஒரு மொழியை முழுமையாக கற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த மூன்றையும் வெறும் 15 நாட்களில் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கற்றுக்கொண்டார்கள். அப்படி ஆர்வமுள்ள இவ்வளவு திறமையுள்ள ஒரு சஹாபியை தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனை ஒன்று திரட்டுவதற்காக வேண்டி நியமனம் செய்தார்கள். நினைத்து பாருங்கள், அவர்களுடைய அந்த வாழ்க்கை இளமை பருவத்தை அவர்கள் எப்படி கழித்திருக்கின்றார்கள், நாம் எப்படி கழித்து கொண்டு இருக்கின்றோம். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நம் எல்லோரிடத்திலும் கேள்வி கேட்பார். குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள், கேள்வி கேட்கப்படுவீர்கள். அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லாத வரை நம்மளால் ஒருபோதும் சொர்க்கத்திற்குள்ளாக நுழைந்து விட முடியாது. சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய காலகட்டம் என்பது மிகவும் ஒரு மோசமான ஒரு காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய இளைஞர்களை மட்டும் குறிவைத்து அவர்களுக்கு மட்டும் போதைப் பொருட்களை வழங்குகின்றார்கள், அவர்களை மட்டும் குறிவைத்து தாக்குகின்றார்கள். இப்படி ஒரு மோசமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இந்த இஸ்லாமிய இளைஞர்களை நாம் சீர்திருத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் அவர்களை சரியான பாதையிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு முதலாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அவனுக்கு முதலே அல்லாஹ்வை பற்றி கற்றுக் கொடுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று அவன் புரிந்து கொண்டால் அவன் தவறான பாதையிலே போக மாட்டான். அந்த சஹாபாக்கள் அந்த அல்லாஹ்வை முழுமையாக தெரிந்திருந்தார்கள். அதன் காரணமாக வேண்டி அவர்கள் அவருடைய வாலிப பருவத்தை சரியான முறையிலே கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே நம்முடைய வாலிப பருவத்தை நாம் சரியான முறையிலே கழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்மை விட வயது மூத்தவர்கள் மிகவும் 50 வயதிலே 60 வயதிலே இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் இந்த தௌஹீதிற்காக வேண்டி அவர்கள் போராடி இருக்கின்றார்கள். இந்த தௌஹீது கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் போராட்டம் செய்திருக்கலாம். அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுப்பார். ஆனால் இப்போ வாழக்கூடிய இந்த இளைஞர்கள் அந்த தௌஹீதுக்காக வேண்டி நாம் போராடவில்லை. நம்முடைய வாலிப பருவத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும்? நாம் யாருக்கு பின்னால் சென்று கொண்டு இருக்கின்றோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிக்காட்டுகின்றான். ஆகவே எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டு இந்த வாலிப பருவத்தை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல மக்களாக நாம் ஆக வேண்டும். இந்த வாலிபத்தை குறித்து அல்லாஹ் நம்மிடத்திலே நாளை மறுமையிலே கேள்வி கேட்டால் மிகவும் ஈஸியான முறையிலே அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று கூறி எனது முதலாவது உரையை நிறைவு செய்கின்றேன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார்.
الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாமல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தர்மி இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். வல் அமீரு ராஇன், ஒரு தலைவர் ஒரு பொறுப்புதாரி. வர்ரஜுலு ராஇன் அலா அஹ்லில் பைத், ஒரு ஆள் தன்னுடைய வீட்டிற்கு பொறுப்புதாரியாக இருந்து கொண்டிருக்கின்றார். வல் மர்அத்து ராஇயத்து அலா பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி, ஒரு மனைவி தன்னுடைய வீட்டிற்கும் தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் பொறுப்புதாரியாக இருக்கின்றாள். ஃபகுல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹு தாலா நமக்கு அமானிதமாக அல்லாஹு தாலா குழந்தைகளை கொடுத்திருக்கின்றான். அந்த குழந்தைகளை சரியான பாதையிலே நடத்தக்கூடிய பொறுப்பு என்பது அந்த மஹல்லானுடைய தலைவருக்கும் இருந்து கொண்டு இருக்கின்றது, அவர்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கும் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே அவர்களையும் அல்லாஹ் விசாரிப்பார், அவருடைய பெற்றோர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரிப்பான். ஆகவே அந்த இளைஞர்களுக்கு சரியான கல்வியை கொடுத்து இந்த மார்க்கத்திலே உறுதியாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.